Hi எல்லாருக்கும் வணக்கம். This is Tanisha. Welcome to Lifestyle Buffet. இன்னைக்கு வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கம் vlog தான் வந்து ஷேர் பண்ண போறேன். ரீசெண்டா வந்துட்டு திருச்செந்தூர் வந்து போயிருந்தோம். லாஸ்ட் டைம்ல புக் பண்ணதுனால எங்களுக்கு லைக் சென்னை டு டைரக்டா திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து டிக்கெட் வந்து கிடைக்கல. சோ அதனால நாங்க எப்படி போனோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல இருக்க போகுது. அண்ட் இது ஒரு கைண்ட் ஆஃப் vlog மாதிரி தான் இருக்க போகுது. ஹோப் வந்து இது கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வீட்லயே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் வந்துட்டு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னா தாம்பரம்லேருந்து திருநெல்வேலி, திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் வந்தே பாரத்தில் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் குழந்தைய வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படின்றதுனால. ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம வந்து தாம்பரம் போயிடலாம். நாங்கள் புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில் வந்தே பாரத் தான். ஆக்சுவலி சென்னை டு நாகர்கோயில் அந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து புக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எங்களோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே போயிட்டு சண்டே வரணும். அதுதான் வந்து ஆக்சுவலி எங்களோட பிளான். ஸோ சாட்டர்டே மார்னிங் வந்து 5:25க்கு வந்து ஷார்ப்பாக தாம்பரமில் வந்து வந்துடுது. ஆனால் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் வந்து நிற்கிது அந்த ஸ்டேஷனில். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஏற முடியாது, அவ்வளோ சீக்கிரமாக ஏற முடியாது, நிறைய லக்கேஜ் அது மாதிரிலாம் வச்சுருக்கீங்கன்னா பெட்டர் நீங்கள் வந்து எக்மோரில் போய் ஏறிக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து அதான் ஃபஸ்ட் ஸ்டாப் அப்படின்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் நாளி ட்ரெயின் நிற்கும். அண்ட் விழுப்புரத்தில் வந்து எங்கள் அப்பா அம்மா அப்புறம் அம்மாச்சி எல்லாம் வந்து ஏறிட்டாங்க. இன்றைக்கி ஆக்சுவலி அம்மாச்சியோட பர்த்டே, அதனால சும்மா ஒரு சின்ன கேக் கட்டிங் வந்து நாங்கள் பண்ணோம், யாரையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல். ட்ரெயினோட ஃபேர் அண்ட் டைமிங் எல்லாமே வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இதில் புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் நாங்கள் வந்து ஆப்ட் பண்ணது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சோட சேர்த்து தான் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த டிக்கெட் கூடயே பே பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ட்ராவலில் வந்து நல்லா தூங்கிட்டு வந்தாங்க. டக்குன்னு வந்து அவரோட சொந்த ஊர் வந்த உடனே டக்குன்னு முழிச்சு பார்த்துட்டு திருப்பி தூங்கிட்டாரு. உங்கள் ஊர் வந்துருச்சுங்க. We are approaching Tiruchirappalli station. நாங்கள் ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா ரெய்னி சீசனில் தான் ட்ராவல் பண்ணோம். அதனால் போகிற வழி ஃபுல்லாக வந்து நல்லா க்ரீனரியாக சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த மாதிரி சீசனில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு லைக் இது எப்படி சொல்கிறது, நமக்கு லக் மாதிரி தான். ரொம்ப மழை பெஞ்சுது அப்படின்னா வந்து ஒழுங்காகவே தரிசனம் பார்க்க முடியாது. லைக் எங்களுக்கு அப்புறம் இப்போ அவங்க தரிசனம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க டியூ டு ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு டிவிலெலாம் பார்த்தோம். ஸோ அதனால் வந்து இந்த சீசனில் மெயினாக தவிர்த்துக்கோங்க. பட் நாங்கள் வந்துட்டு நல்லபடியாக பார்த்துட்டு வந்தாச்சு. நமக்கு லஞ்சுமே வந்துட்டு ஒரு 12 o'clock போல் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் ட்ரெயின் டைமிங் வந்து காலையில் நான் சொன்னல 5:25 அண்ட் ரீச் ஆகிறதுக்கு வந்து 12:30 ஆச்சு. லைக் ஒரு 8 hours தான் ஜர்னி. அதனால் அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண ஒரு டயர்ட்னஸ்லாம் சுத்தமாக இல்லவே இல்லை. அண்ட் நம்ம வந்து இப்போ திருநெல்வேலி ஜங்ஷன் வந்துட்டோம். திருநெல்வேலி போயிட்டிங்கனாலே நிறைய பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது டேரெக்டாக திருச்செந்தூருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் 12:30க்கு இறங்கணும். ட்ரெயின் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோம். 1:15 போல் வந்து இந்த திருச்செந்தூர் பேசஞ்சர் ட்ரெயின் வந்து ஒன்று வந்துடுச்சு. ஸோ நீங்கள் அங்கே போய் விசாரிச்சிங்க அப்படின்னாலுமே அவங்க கரெக்டாக சொல்லிடுறாங்க. ட்ரெயினில் ஏறினோடனே ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தது வந்து இதுதான் தாமிரபரணியார் ஸ்டார்ட் பண்ணுறப்பயே வந்து இருந்தது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் திருநெல்வேலி வந்து வரோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லைக் இது பழைய நம்மளோட யூஷுவல் ட்ரெயின் இருக்கும்ல அந்த மாதிரி தான். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி இதில் ட்ராவல் பண்ணது. பிகாஸ் இங்கே ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ட்ரெயின் ஸ்நாக்ஸ் அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால் வந்து நாங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour 15 minutesலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருச்செந்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போனது சாட்டர்டே, கார்த்திகை மாதம், சொல்லவே வேணாம், பயங்கர கூட்டம் முருகரை பார்க்குறதுக்கு.
பட் எங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்க மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி வந்திருந்தோம். அண்ட் இதுதான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்த ஹோட்டல், சிவமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப பக்கம், கோயிலுக்கு ஜஸ்ட்டு வாக்கபிளில் தான் இருக்குது. லொக்கேஷன் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, லைக் கம்ஃபர்டபுளாக இருந்தது. நாங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ரூம் எடுத்துகிட்டு அதிலே டபுள் காட் மாதிரி இருக்கும்ல, லைக் ஒரு 4 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ஹோட்டல் தான் வந்துட்டு புக் பண்ணியிருந்தோம். அண்ட் இதுதான் வந்து ஹோட்டலோட ரூம் டூர். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டு நம்ம டேரெக்டாக வந்து கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து ஒரு சுடிதார் போட்டாச்சு. அண்ட் அம்மா அப்புறம் பாட்டி எல்லாருமே வந்து சாரீ, எனக்கு சாரீ எந்த அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளே கிடையாது, எனக்கு ரொம்ப பெருசாக அதில் இஷ்டம் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு என்ன கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் அது போட்டுட்டேன். அண்ட் எங்கள் வீட்டில் மற்ற ஜென்ஸ்லாம் வந்துட்டு வேஷ்டி அண்ட் துண்டு எல்லாம் லைக் அதுதானே அங்கே போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ரெடி ஆகிட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து பட்டு பாவாடை சட்டை. ஸோ இதுதான் வந்து எங்களோட ட்ரெஸ் கோட் அன்னைக்கு. அண்ட் நாங்கள் போகிறப்பயே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க மட்டும்தான் ஃபோன் எடுத்துக்கிட்டோம், மற்ற எல்லாருமே வந்து ரூம்லேயே வந்து ஃபோன் வச்சாச்சு. பிகாஸ் வந்து அங்கே லாக்கர்ஸ்லாம் அவைலபிளாக தான் இருக்குது, பட் ஸ்டில் நம்ம திருப்பியும் அலையணும், அதனால எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்லிப்பர்ஸ் கூட போட்டுட்டு போல. எங்கள் ரூம் வந்து ரொம்ப பக்கம் இந்த கோயிலுக்கு. ஸோ இந்த டெம்பிளில் வந்து இந்த கருணை கடலை கந்தா போற்றி அப்படின்ற லைன் இருக்கும்ல, அதில் கிட்ட வந்து நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி வந்து அந்த லைனை படிக்கிறப்பயே நமக்கு வந்து அதுவே ஒரு வைப் மாதிரி தான் இருந்தது. அண்ட் நிறைய பேர் மாலை போட்டிருக்கவங்கலாம் வந்ததுனால தான் பயங்கர கூட்டம். எங்களுக்கு ஒரு 3.5 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு தரிசனம் முடிச்சுட்டு வரத்துக்கு. நாங்கள் வந்து ஸ்பெஷல் தரிசனமில் தான் போனோம். அண்ட் நீங்கள் வேணும்னா வந்துட்டு ஃப்ரீ தரிசனம்லாம் கூட இருக்குது. அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் கூட இருக்குது. நீங்கள் எது வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். நாங்கள் பாப்பாலாம் வச்சுருக்கிறதுனால அண்ட் எங்கள் பெரியவங்களாம் இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி தரிசனம் வந்து போனோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு ஹோட்டல் மணி ஐயர், இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் இல்லை, அங்கே போயிட்டு நாங்கள் டின்னர் வந்து சாப்பிட்டோம். டின்னர் வந்து ரொம்ப லைட்டாக தான் சாப்பிட்டோம். அண்டு அங்கே ஃபுட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் சர்விங்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்துட்டு நம்ம திருப்பியும் வந்து இந்த திருச்செந்தூர் டெம்பிளுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆர்ச் காட்டணும் இல்லையா, அதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். அங்கேருந்து வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மேப்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் யாரையாவது கேட்டிங்கனாலே அழகாக அவங்க வந்து கைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெம்பிள் தெரியுதுல்ல, இந்த டெம்பிள் வந்து பிள்ளையார் கோயில். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கலாம். போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 2 சைடும் உங்களுக்கு வந்துட்டு நிறைய அந்த மாதிரி கடையெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ரிட்டர்ன் வரப்போ கூட நீங்கள் எதாவது வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோயில் என்ட்ரன்ஸ்க்கு ஒரு 5 to 6 minutes பிஃபோரே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிப்பர் கவுண்டர்லாம் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் வந்து வெட்டுக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் உங்களுக்கு. அண்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் இங்கே லையன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்குல்ல, இங்கே லைன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஸோ இதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த மெயின் என்ட்ரன்ஸில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் டேரெக்டாக விடுறதுக்கு ஒரு க்யூ இருக்குது. லெஃப்ட்டில் போனீங்க அப்படின்னா அன்னதானம் அதெல்லாம் வந்து இருக்குது. அண்ட் பொது தரிசனம் இருக்கும்ல அது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் தரிசனம் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த கருணை கடலை கந்தா போற்றி இருக்குல்ல, அதில் வந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பீச் வந்து தெரியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம பீச்சில் போய் குளிக்கணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாழிக்கிணறுல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாமியை வந்து தரிசனம் பண்ணணும். நாங்கள் போன அன்னைக்கு வந்துட்டு பீச்சில் குளிக்காதீங்க தடை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் நிறைய பேர் வந்து குளிச்சுட்டே இருந்தாங்க. அண்ட் நீங்கள் பார்த்த மாதிரி 2-3 ஆம்புலன்ஸ்லாம் வர வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் வந்துட்டு அது மாதிரி சொன்னாங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கால் மட்டும் நினச்சிட்டு நீங்கள் சாமி கும்பிட போங்க, அது வந்து மச் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம்ல, அதனால். அண்ட் இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாழிக்கிணறு போவாங்க. அந்த நாழிக்கிணறோட எத்தனை பேர் க்யூவில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது வந்து சண்டே எடுத்த வீடியோ. சண்டே வந்து பயங்கர கூட்டமாக இருந்தது. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு அங்கே ஸ்டேவுமே பண்ணியிருந்தாங்க. ஸ்டே பண்ணிவிட்டு அதாவது முன்னாடி நாள் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் சாமி பார்க்குற மாதிரிலாம் கூட இருந்தது. அண்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய க்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேளை நாங்கள் நேற்றே வந்துட்டு பார்த்துட்டோம். அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி நடுவில் அந்த ஒரு வண்டி போகுதில்ல, அது வந்து ஃப்ரீ தான், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களாலையும் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. வைபே வேறு மாதிரி இருந்தது. ரொம்ப பாசிட்டிவான ஒரு டெம்பிள். எல்லா அறுபடை வீடுமே ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கும். அண்ட் திருச்செந்தூர் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் திருப்பியும் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு திருப்பியும் அதே சேம் மணி ஐயர் ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஹரிபரியில் வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் நேராக திருப்பியும் திருச்செந்தூர் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா 8:15க்கு வந்துட்டு ட்ரெயின் இருந்தது. எதுக்குன்னா திருநெல்வேலிக்கு. ஸோ நீங்கள் 8:15 ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ட்ரெயின் அரௌண்ட் 10 o'clock தான். ரீச் ஆகிறதுக்கு 11க்கு மேலே ஆகிடும். ஸோ அங்கே எந்த டெம்பிளுமே விசிட் பண்ண முடியாது. உங்களுக்கு டைமிங் செட் ஆகலை அப்படின்னா அங்கே நிறைய லைக் பஸ்ஸும் இருக்குது. அட் த சேம் டைம் டாக்ஸியுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஏதாவது வேணால் ரெண்ட் எடுத்துக்கலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ட்ரெயினில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு டாக்ஸி மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 3 ஸ்பாட் சொல்லியிருந்தோம். லைக் 2 டெம்பிள், அதுக்கப்புறம் சாப்பிட்ற ஏதாவது ஒரு ஹோட்டலில் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் இந்த கிளாக் ரூம் இருக்கும்ல அங்கே போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு முருகன் டெம்பிளுக்கு போயிருந்தோம். ஸோ இந்த முருகன் டெம்பிள் இந்த தாமிரபரணி ஆரோட சென்டரில் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப ஃப்ளட் வந்துச்சு அப்படின்னா இந்த டெம்பிளில் இருக்க சிலை மூழ்கிடுமா. ஸோ அதனால் அந்த சிலையை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டெம்பிளில் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த டெம்பிள். நேச்சுரல் லைட் இப்போ ஸ்பாட் லைட் இதுக்குள்ள தண்ணி வருமா. ஸோ இந்த டெம்பிள் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. அதாவது இந்த சைடு ரிவருக்குள்ளே ஒரு டெம்பிள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கொஞ்ச நாளே இந்த தாமிரபரணி ஆறில் காலெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நெல்லையப்பர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். எப்படி திருநெல்வேலி நெல்லையப்பர் சாமி பக்கமாக போகிறது. அதனால் ஸோ ஃபர்ஸ்ட்டு அங்கே போய் அங்கே ஆப்போசிட்லேயே ஒரு கடை இருந்தது. அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக டெம்பிளுக்கு போயாச்சு. இங்கே ஒரு தூண் இருக்குல்ல, இதில் ஒரு தூண் தட்டினா வேறு சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தட்டி காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ நெல்லையப்பர் டெம்பிளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு கோயில் தான். இதோட ஆர்கிடெக்சர் பார்த்தாலுமே தெரியும், ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பாசிட்டிவான கோயிலாகவும் இருந்தது. நீங்களும் எங்களோட பிளான் அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெம்பிள் விசிட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஆப்போசிட்லேயே அந்த அல்வா கடையும் இருந்தது. பட் ஈவினிங் தான் அது ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கு பக்கத்துலேயே அதுவும் இருட்டு கடை அல்வா தான் அப்படின்ற மாதிரி ஒரு கடை இருந்தது. எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் நாங்கள் அந்த கடையிலேருந்து அல்வா வாங்கி சாப்பிட்டுட்டு போனோம். அதுவும் டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ டெம்பிள் தரிசனம்லாம் முடிச்சுட்டு மாதினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோட்டல் தான். இங்கே மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். இங்கே மீல்ஸ் 50 rupees தான். ரொம்ப சின்ன ஹோட்டல் தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ ரிட்டர்னுமே பார்த்திங்கன்னா நாகர்கோவில் டு சென்னை வந்தே பாரத் இருக்குல்ல, அது திருநெல்வேலியில் நிற்கும் ஒரு ஸ்டாப்பு. ஸோ அங்கேருந்து தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் சேம் வந்தே பாரத் ட்ரெயினில். ஸோ இந்த டைம் டின்னருக்கு ரீச் ஆகிறதுக்கே அரௌண்ட் 11 கிட்ட ஆகிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு சொல்கிறேன். ஸோ இப்படி தான் எங்களோட சென்னை டு திருச்செந்தூர் டிவைன் ட்ரிப் போச்சு. ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் லைக் இந்த வந்தே பாரத்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக சென்னை டு திருச்செந்தூருக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப முன்னாடியே புக் பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 months ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ இன்கேஸ் நீங்கள் திருச்செந்தூர் போகணும் ஆனால் அதாவது இந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் கிடைக்கல அப்படின்னா வந்தே பாரத் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஜர்னி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Tanisha. Thank you so much. Bye.